ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெரியவங்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து இளையவர்கள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய முட்டி வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இளையவர்கள் வரைக்கும் அப்படின்றீங்களா? முன்னாடி காலத்தில் தான் அந்த முதியவர்களுக்கு வயசானவங்களுக்குலாம் அந்த முட்டி வலி இருந்துச்சு. இப்போ வந்து சின்ன வயசுலேயே முட்டி வலி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த முட்டி வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முட்டி வலி வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற 2 எலும்புகள் சேரும் இடம் தான் வந்து மூட்டுக்கள் இணையும் இடம், மூட்டுன்னு சொல்லுவோம். 2 எலும்புகள் சேர இடம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த தோள்பட்டை, முழங்கால், முழங்கை, இடுப்பு, கணுக்கால், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பெயின் வரும். பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு தோள்பட்டையில் வலி இருக்குது, முழங்கையில் வலி இருக்குது, இந்த ரிஸ்ட்டில் ஜாயினில் பெயின் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 70 to 80% பார்த்திங்கன்னா முட்டி வலி இல்லாதவங்களே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் முட்டி வலி இருக்கும். அதாவது வயசானவங்களுக்கும் சரி, சின்ன வயசுக்காரங்களுக்கும் சரி. ஏன்னா இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நம்மளோட வந்து வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு. இது எதனால் முட்டி வலி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொல்லுவோம் வயசானவங்களுக்கு வந்து முட்டி வலி வரும்னு. ஆனால் இப்போ வந்து வயசானவங்களுக்கு முட்டி வலி வருது எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, இல்லை வேறு பிபிக்கு மெடிசன் எடுக்கிறவங்க, இல்லை வேறு ஏதாவது வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி டிஸார்டர் வந்து அவங்களுக்கு அந்த முட்டிகளில் இருக்கிற கால்சியம் குறைபாடு வந்து அந்த முட்டி வலி வந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறதுனாலையும் உடல் பருமன் அதிகமாக, அப்போ ஒபேஸ் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பேர், ஒரு 50% பேர் ஒபேஸாக தான் இருக்கிறாங்க. அந்த ஒபேசிட்டினாலையும் பார்த்திங்கன்னா அந்த முட்டி வலியெல்லாம் நிறைய வருது. இப்போ 2 எலும்புகள் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல நமக்கு முட்டி வலி வருதுன்னு சொல்கிறேன் இல்லை. இன்னும் பெரும்பாலும் நம்மளை பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முழங்கால் வலி தான். இந்த முழங்கால் நீ ஜாயின்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீ ஜாயின்ட் பெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்த முட்டியில் இருக்கிறதுனால ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்த முட்டி வலி எதனால் வருது அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ ரொம்ப நாளாக கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, அந்த கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால அந்த எலும்புகள்லாம் வந்து பழுதடைஞ்சு அதனால் வர்றது. இப்போ ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான வார்ம் அப் பண்ணாமல் அவங்க வந்து அதிகப்படியான அழுத்தத்தை, இப்போ ஓட்டப்பந்தயம், கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ், மராத்தான் பிளேயர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அழுத்தத்தை வந்து அந்த முட்டியில் கொடுக்குறப்போ, அந்த முட்டியில் பார்த்திங்கன்னா அந்த முட்டி எலும்புகள் இணையிற இடத்துல பெட்டல்லா அப்படிங்கிறதும், அந்த பெட்டல்லா வந்து விலகிறதுனாலையும் அது டிஸ்லோகேட் ஆகிறதுனாலையும், அதுக்கப்புறம் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து திக்காகிறதுனாலையும் பார்த்திங்கன்னா அந்த தசைகள் வந்து இறுகி அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன், வீக்கம், அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும், நிறைய வரும். அதுக்கப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி, அதனாலையும் நிறைய கால்சியம் டெஃபிஷியன்சி தான் நிறைய இருக்கும். அதனால் போன் சாஃப்ட் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ கால்வலி இருக்குது அப்படின்னா, இப்போ கால்வலிக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏஞ்சி நடக்கிறப்போ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஏஞ்சி நடக்க ட்ரை பண்ணுறப்போ காலில் பார்த்திங்கன்னா கிராக்லிங் சவுண்டு வரும். பாட் கிராக்லிங், அப்படியே பானை நொறுங்குற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அப்படி இல்லைன்னா சொடக்கு போடுற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முட்டி வந்து பலவீனம் அடையுது, நம்ம முட்டிக்கு தேவையான கால்சியம் பத்தலை, அதனால் அந்த பெயின் வரும். அது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியும். அது மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டியை வந்து நீட்டி மடக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டியில் பார்த்திங்கன்னா அந்த மசில் தசைகள் இருக்கும். அந்த தசைகள் வந்து இறுக்கம் அடைவதனாலையும் நம்ம வந்து தசைகளை வந்து அங்கே இருக்கிற குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்டர், கேஸ்ட்ரோமனேமஸ், அந்த மாதிரி மசில்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம கால்கள் தசைகளை வந்து நல்லா இறுக்கமாக பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அந்த தசைகளில் ஏதாவது ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் வர்றப்போ அந்த குவாட்ரிசெப்ஸ், அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் வர்றப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த மசில்ஸ்லாம் இறுக்கமாகி நமக்கு வந்து அந்த மாதிரி முட்டி வலி வந்து ஜாஸ்தியாக வரும். அந்த முட்டி வலி ஜாஸ்தியாக சில பேருக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும், கீழ்வாதத்தினால வரும். இந்த கீழ்வாதத்தெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வீக்காக இருக்கும், முட்டி கால் நீட்டி மடக்க முடியாது, யூரிக் ஆசிட் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எலும்புகளை பாதிக்கிற சி ஷேப்பில் கார்டிலேஜஸ் இருக்கும். அந்த தசை நாண்கள் கிழியறதுனாலேயே நமக்கு அந்த முட்டி வலி வரலாம். அந்த கார்டிலேஜஸ் இருக்கிறதுனால போன் வந்து விரிவடைஞ்சு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த விரிவடைகிறதுனால அந்த ஃப்ளூயிட்லாம், அந்த திரவப்பைகள்லாம் கிழிஞ்சு அதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து முட்டி வலி வந்து ஜாஸ்தியாக வரலாம். முட்டி வலி வர்றதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடிப்படி ஏற முடியல, நம்மளால் நடக்க முடியல, நிற்க முடியல அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி உடலும் கெட்டு போய் மனமும் கெட்டு போய் அந்த வாழ்க்கை முறைகளே நம்மளுக்கு மாற்றம் அடையுது இல்லையா? அப்போ வந்து முட்டி வலி எதனால் வேணாலும் வரட்டும், அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், நம்ம முட்டி வலியை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முட்டி வலியை நம்ம எப்படி
எப்படிலாம் குறைக்கலாம் அப்படி ஹோம் ரெமடிஸ் நம்ம பார்த்தோன்னா, இப்போ வந்து உடல் வந்து பருமனாக இருக்கிறதுனால தான் அந்த முட்டி வலி. ஏன்னா நம்ம உடல் மொத்த எடையும் தாங்கிறது வந்து அந்த நீ ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முழங்கால் தான். அப்போ தாங்குறப்ப அதிகப்படியான அழுத்தத்தை நம்ம இந்த உடம்புக்கு கொடுக்கறதுனால அந்த ஜவ்வுகள் வந்து பிதுங்கி அதில் இருக்கிற திரவம்லாம் லீக் ஆகி நம்ம மசில்ஸ்லாம் டைட் ஆகி நமக்கு வந்து நீ டேமேஜ் வரும். இப்போ ஓடுறாங்க இல்லை வந்து சரியான வார்ம் அப் பண்ணாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அது வந்து வரும். இப்போ முட்டி வலியெல்லாம் வந்துருச்சு, இப்போ நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, அவாய்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் தெரப்பி அப்படின்னா ஆர்னா ரெஸ்ட், ஐஸ்னா ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுக்கறது, சீனா கம்ப்ரெஷன் ஓவரே பேண்டேஜ் மூலமாக அதை பண்ணுறது. அதுக்கப்புறம் ஈங்கிறது வந்து எலிவேஷன் ஓவரே பில்லோ அப்படின்னு சொல்லுவோம். காலை வந்து தலையணை மேலே வச்சுக்கிட்டு அந்த காலுக்கு வந்து அந்த இதமாக அந்த ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக போகிற மாதிரி கொஞ்சம் காலை மேலே தூக்கி லெக் ரைஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த ரைஸ் தெரப்பி மூலமாக நம்மளுக்கு முட்டி வலி நல்லா குணமாகும். இப்போ ஹோம் ரெமடிஸ் பார்க்குறப்போ நம்ம கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது, பருப்பு கீரை சொல்லுவாங்க அதை சூப் போட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன். வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை காலையில் அப்படியே குடிக்கிறதுனாலையும் நமக்கு அந்த முட்டி வலி வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி அந்த அரை ஸ்பூன் பொடி எடுத்து அரை ஸ்பூன் பொடியை வந்து சுடுதண்ணியிலையோ இல்லை பால்லையோ மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கிட்டே வரதுனால காலையில் அரை ஸ்பூன் நைட்டுக்கு அரை ஸ்பூன் குடிச்சிக்கிட்டே வரதுனாலையும் நமக்கு வந்து அந்த முட்டி வலி சரியாகும். அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம காலில் ஒத்தடமாக கொடுக்கறதுனாலே அந்த இடத்துல வந்து ஒரு பேக் மாதிரி போடுறதுனாலையும் நமக்கு முட்டி வலி வந்து சரியாகும். அதுக்கப்புறம் அந்த கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லவங்கப்பட்டை சொல்லுவாங்க இல்லையா, அந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது வந்து அந்த தசைகள் அந்த சைனோவியல் மெம்பரைன் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அந்த பட்டை வந்து நல்லா உதவும். அந்த பட்டையை வந்து டீ போட்டு குடிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து லவங்கப்பட்டை கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸ் எடுத்து அதை வந்து டீ மாரி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை குடிக்கிறதுனாலையும் நமக்கு நல்லா சரியாகும். இஞ்சி வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதாவது இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது குதிகால் வலி, சியாட்டிக்கா, முழங்கால் வலி, பாத வலி எல்லாத்துக்குமான ஒரே மெடிசன் தான். எந்த வலியாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் எடுக்கிறப்ப எல்லா விதமான வலியும் சரியாகும். இப்போ இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சியில் இருக்கிற ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து இஞ்சியை வந்து நம்ம இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப ஒரு சிறந்த வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம். இஞ்சியை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு அழற்சி மெடிசன் சொல்லுவாங்க. அதை வந்து பூண்டை வந்து நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பால் நிறைய எடுத்துக்கிறது, பாலில் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பால் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் கிராம்பு, இஞ்சி, பூண்டு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு அந்த ஓம இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓம இலை இருக்கு இல்லையா, அந்த ஓம இலையை வந்து நம்ம பொடியாக நறுக்கி அதை அதில் போட்டு அதை கொதிக்க வச்சு அது சாறு இறங்கின பிறகு அந்த ஆயிலை எடுத்து நம்ம பெயின் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து அது எல்லாமே அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே எந்த இடமா இருந்தாலும் சரி தான், முழங்கால் வலி, மூட்டு வலி, பாத வலி எல்லா இடத்துலையும் நம்ம கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வரதுனாலையும் அது நல்லா சரியாகும். அப்புறம் கற்றாழை, அந்த கற்றாழை ஆலோவேரா ஜெல் எடுத்து நம்ம வலி இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் அது நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கும். பாதாம், வால்நட்டு, முளைக்கட்டிய பயிர்கள் அந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடச்சி நம்மளுக்கு அந்த விட்டமின்ஸ்லாம் நிறைய கிடைக்கிறதுனால, பாதாம்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதனாலேயே நமக்கு வந்து கால்வலிகள் வந்து நல்லா சரியாகும். அதுக்கப்புறம் பப்பாளி விதைகள் பார்த்திங்கன்னா பப்பாளி விதையை வந்து ஒரு 10 விதை அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது போட்டு டீ தூள் கலந்து அதை நல்லா கொதித்த பிறகு இறக்கி வடிகட்டிட்டு அதுக்குள்ளே மிளகுத்தூள் அது சுவைக்கு ஏற்ப தேனை கலந்து சாப்பிட்றதுனாலையும் கண்டினியூஸாக சாப்பிட்டு வர்றதுனாலையும் நமக்கு முட்டி வலி எல்லாமே நல்ல முழங்கால் வலி எல்லாமே நல்லா சரியாகும். அதுக்கப்புறம் ஐஸ் பேக் ஒத்தடம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஐஸ் பேக் ஒத்தடம் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு துண்டில் வந்து நம்ம ஐஸ் கட்டி எடுத்து நம்ம ஒத்தடம் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிட்டே வரும். இதில் அறிகுறிகள் பார்த்தோம்னா, இப்போ அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வீக்கம், விரைப்புத்தன்மை, முட்டியை நீட்டி மடக்க முடியாமல் இருக்கிறது, முழங்கால் வீக்கம், அதுதான் நம்ம சொல்லுவோம் வலி, தாங்க முடியாத வலி. இது அந்த இடத்துல தொட்டு பார்க்குறப்போ நமக்கு வந்து டெண்டர்னஸ் இருக்கும், அதாவது சூடாக இருக்கும், அதாவது அந்த இடத்துல வந்து காய்ச்சல் இருக்கிற மாதிரி அந்த இடம் வந்து நல்ல ஒரு வெப்பமான சூடாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த ஐஸ் பேக் ஒத்தனை கொடுக்கறதுனால இது எல்லாமே நமக்கு வந்து குறையும். இந்த ரூபர், கேலர் அந்த மாதிரியான இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே குறையும். ஆனால் நம்ம 20 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் விட்டு ஒத்தனம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து எண்ணெய்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஆலிவ் ஆயில் வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசன். ஆலிவ் ஆயில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆயில். அதை வந்து அப்ளை பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து அந்த அழற்சிகள், வீக்கங்கள்,
வலியெல்லாம் நம்ம போகும். இதில் ஏதாவது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதாவது ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறது, ஒரு லைட் மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போயிட்டு நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம், நமக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் நமக்கு ஃபிட் ஆகும்னு பார்த்து அவங்கள்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி அந்த மைல்டான எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் மைல்டு எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம கால் வலியிலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஏன்னா பெயின் கில்லர் எடுக்க போய் அந்த பெயின் கில்லர் எடுக்கணும் முடியாத கண்டிஷனுக்கு நம்ம எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. நம்ம கண்டினியூஸாக எடுக்கிறப்போ அது வேறு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துங்கிறதுனால இது மாதிரி இயற்கை மருந்துகளை நம்ம எடுத்து இதுலேருந்து நம்ம நிரந்தரமாக குணமாகலாம். அதுக்கப்புறம் இந்த பப்பாளி விதை, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சல்ஃபர் அதிகமாக இருக்கிற வெங்காயத்தை நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ், அந்த சல்ஃபர் சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலில் இருக்கிற வீக்கம், ஸ்கின் அலர்ஜிஸு, அதுக்கப்புறம் அந்த முழங்கால், அந்த முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே கணுக்கால்லாம் வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தெல்லாம் அந்த சல்ஃபர் வந்து நல்லாவே குறைக்கும். அதாவது இந்த ஆனியன், இந்த வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அது நல்லாவே குறைக்கும். இப்போ இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிறது, உடல் வாழ்க்கை முறைகளை மாற்றுறது, வெயிட் குறைக்கிறது, ஸ்மோக் பண்ணுறவங்கன்னா ஸ்மோக் குறைக்கிறது, டயபெட்டிக் இருந்துச்சுன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் வச்சுக்கிறது, இப்போ ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெஷரை வந்து சரியான கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இப்படி மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முட்டி வலியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸோட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அதையும் நம்ம எடுத்துக்கலாம். துளசி, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 துளசி இலையை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லை துளசியவே டீயாக போட்டு சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து அந்த கால் வலி வந்து நிரந்தரமாக குணமாகும். ஹோமியோபதி மெடிசன் பார்த்தோம்னா ஹோமியோபதி மெடிசனில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு பையன் என்கிட்ட வந்தான், அதான் நான் இவனுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கப்பா, சிம்டம்ஸ்லாம் கேட்டுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கப்பா, அதோடு சேர்த்து இந்த இயற்கை முறைகளை எடுத்துக்க நான் சொன்னேன் இல்லையா. அதாவது ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு எண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு எண்ணெயில் வந்து இஞ்சி, பூண்டு, வெந்தயம், கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த ஓமை இலையை போட்டு வதக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, மேடம் இது பிரியாணி செய்கிற மாதிரி இல்லை இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் பிரியாணி சாப்பிட்ருவேன், பிரியாணி சாப்பிட்டுட்டா நல்லது தானே மேடம், அப்புறம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா. எனக்கு வந்து அவன் பாருங்களேன் எப்படின்னு, இது எல்லாமே பிரியாணி மாதிரி தானே இருக்குது, இதை போட்டு நான் தடவுறதுக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டா உள்ளாரே போய் டேரெக்டாக ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு கேட்டான். அவன் வந்து ஃபன்னாக தான் ஆக்சுவலி கேட்டான். இல்லைப்பா இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உடம்பு அதெல்லாம் ஏற்றுக்கும், நீங்கள் பிரியாணி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் போட்டால் உடம்பு சுகமாகும், நீங்கள் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப சோகமாகிடும், சுமையாகவும் ஆயிடும்ப்பா, நீங்கள் பிரியாணி எடுத்துக்கங்க, என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கங்க, மந்த்லி டெய்லியும் எடுத்துக்க வேண்டாம், நீ ஃபன்னாக கேட்குறப்பா, ஃபஸ்ட்டு அதனால தான் நீ இவ்வளோ ஒபேஸாகவே இருக்க அப்படின்னா. அவன் பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் 2 நாள் பர்கர் சாப்பிடுவோம், பீஸா சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடுவோம், இப்படி சாப்பிடுவோம், எதுவுமே சாப்பிடாதப்பா, மெடிசன் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கப்பா, ஹோமியோபதி மெடிசன் எடுத்துகிட்டு இயற்கை வைத்தியங்கள் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வந்து நீ பெயின் சரியாயிரும். இப்போ உனக்கு என்ன வயசு 32 தான் ஆகுது, அன்மேரிடு வேறு, இப்போயே இவ்வளோ வெயிட் இருந்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி எப்படி நடப்பீங்க, உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும், எப்படி தூக்கிட்டுலாம் நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட நான் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கேட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப முட்டி வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே வளைஞ்சிருமா, பெண்ட் ஆயிருமா, அது மாதிரி கால் நீட்டி மடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொடக் சவுண்டு, அந்த பேட் கிராக்லிங் சவுண்டு, அந்த மலமலன்னு முறிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கழுத்தில் வந்து நம்ம அப்படி வேலை பார்த்துட்டு இப்படி திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி முட்டி பார்த்தீங்கன்னா என்னால் உட்காந்து ஏஞ்சி நடக்க முடியாது, ஆனால் நடக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த பையனோட கான்ஸ்டியூஷன் மெடிசன் தான் நான் கொடுத்தேன். அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், பிளாபி, நல்ல ஒரு குண்டு, ஒரு ஹைட்டு, வெயிட்டு, அவனுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வருமா. ஸ்கின் ரேஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதனால் வரும்னா அந்த முட்டி வீங்கி அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, பாதம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் கருப்பாகி அங்கேருந்து ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பிசுன்னு ஒரு ஸ்மெல்லோட வரும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொன்னான். இந்த சிம்டத்தெல்லாம் வச்சுட்டு நான் அந்த தம்பிக்கு வந்து கிராஃபைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசனை கொடுத்து அனுப்பினேன். அந்த ஸ்கின் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி 20 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகி அந்த பிசுன்னு ஒரு தண்ணி வர்றதே கிடையாது. ஆக்சுவலி இந்த தம்பிக்கு வந்து ஒரு 8 to 9 மாதமாக இந்த ஸ்கின் காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கு. அப்பப்போ ஆயின்மெண்ட் வாங்கி போட்டிருக்கான், இல்லை ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் வாங்கியிருக்கான். அதை போடுறப்ப சரியாகும், திருப்பி வருதுன்னு சொன்னான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த முட்டியில் வந்து ஃப்ளூயிட் வந்து டியர் ஆகி கீழே போயிட்டு அது அங்கே ஸ்டாக்னண்ட்டாக இருந்து அதன் மூலமாக தான் அந்த தம்பிக்கு வந்து அந்த ஸ்கின் காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மெடிசன் கொடுக்குறப்போ அவனுக்கு அந்த ஸ்கின் காம்ப்ளிகேஷனும் சரியாகி வெயிட்டும் கம்மியாகி அந்த தம்பி வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொன்னான். கேஸ்ட்ரைட்டிஸும் சரியாகி கால்வலி கம்ப்ளீட்டாக சரியாகி 32 வயசு தான் ஆகுது. அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு நீ பெயின், அந்த சத்தம், அந்த கழுத்துலேருந்து வர சத்தம் எல்லாமே சரியாக போச்சு. அப்போ வந்து நீங்களும் வந்து ஹோமியோபதி மெடிசன் வித் வந்து இந்த ஹோம் ரெமடிஸ் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த முட்டி வலியிலேருந்து நம்ம நிரந்தரமாக குணமாகலாம். நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா உங்கள் முட்டி வலியிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக குணமாகலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.